நம்ம ஊரில் குழந்தைங்க சேட்டை செஞ்சால் 4 அடி போடுவோம். ஆனால் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் குழந்தைகளை அடித்தா ஸ்கூல்லையோ வீட்லேயோ விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். குழந்தைகள் சேட்டை செய்வது இயல்பு, அது அவர்களின் உரிமை கூட. ஆனால் அதற்காக அவர்களை அடித்து துன்புறுத்துவது தவறு. அமெரிக்கா போன்ற நாடுகளில் குழந்தைகளை அடித்தால் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் தெரியுமா? அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் குழந்தைகளின் உரிமைகளுக்கும் பாதுகாப்புக்கும் முதலிடம். வீட்டில் பெற்றோரோ பள்ளியில் ஆசிரியரோ குழந்தைகளை அடித்தால் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்காவின் பல மாநிலங்களில் பெற்றோர் லேசான உடல் அளவிலான கண்டிப்பு அளிக்க அனுமதி இருந்தாலும் அதற்கு மிக கடுமையான எல்லைகள் உண்டு. பிரம்பு, பெல்ட், கரண்டி, துடைப்பம் போன்ற பொருட்களை பயன்படுத்தி அடிப்பது அல்லது கையால் அடித்தாலும் உடலில் சிவந்த தழும்பு, வீக்கம், காயம், சிராய்ப்பு போன்றவை ஏற்படுவது அனைத்து 50 மாநிலங்களிலும் சட்டப்படி குற்றமாகும். குழந்தையை அறையில் பூட்டி வைப்பது, பசியோடு போடுவது அல்லது பயமுறுத்துவதும் குற்றத்தின் கீழ் வரும். அமெரிக்காவின் 35க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் பள்ளிகளில் குழந்தைகளை அடிப்பது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறி ஆசிரியர் மாணவரை அடித்தால் உடனடியாக வேலை நீக்கம் செய்யப்படுவார். அவரது டீச்சிங் லைசன்ஸும் ரத்து செய்யப்படும். மேலும் கிரிமினல் வழக்குகளை எதிர்கொண்டு சிறை செல்லவும் அபராதம் கட்டவும் நேரிடலாம். பெற்றோர்கள் குழந்தைகளை கண்டிக்கலாம், ஆனால் அது உடல் ரீதியான துன்புறுத்தலாக மாறக்கூடாது. குழந்தையின் உடலில் தழும்பு, காயம் அல்லது இரத்தம் வரும்படி அடித்தால் அது சட்டப்படி குற்றம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது பள்ளி நிர்வாகம் புகார் அளித்தால் குழந்தைகள் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் உடனடியாக விசாரிப்பார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குழந்தைகளை அரசே எடுத்துக்கொண்டு ஃபாஸ்டர் கேர் இல்லங்களில் ஒப்படைத்து விடும். தாக்குதலின் தீவிரத்தை பொறுத்து பெற்றோருக்கான தண்டனை மாறும். சிறிய வழக்குகளில் கவுன்சிலிங் அல்லது பேரண்டிங் வகுப்புகளுக்கு செல்ல நீதிமன்றம் உத்தரவிடும். ஆனால் கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் வீட்டு வன்முறை சட்டத்தின் கீழ் கிரிமினல் வழக்குகள் பதியப்படும். இதனால் சில மாதங்கள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிரீன் கார்டு அல்லது விசாவில் இருக்கும் வெளிநாட்டினர் இந்த குற்றத்தை செய்தால் அவர்களை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தவும் வாய்ப்புள்ளது. எங்கள் நாட்டில் குழந்தைகளை இப்படித்தான் கண்டிப்போம் என்ற விளக்கம் அமெரிக்க நீதிமன்றங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாது. குழந்தை வதை வழக்கில் கைது செய்யப்பட்டால் அது குற்றவியல் பதிவாக மாறும். இதனால் H-1B கிரீன் கார்டு அல்லது குடியுரிமை விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படலாம். அமெரிக்காவில் குழந்தைகளை அடிப்பது ஒரு குற்றம். எனவே அங்கு வசிப்பவர்கள் குழந்தை வளர்ப்பில் மிகவும் பொறுமையாகவும் சட்டங்களை அறிந்தும் இருப்பது அவசியம். அடித்தலுக்கு பதிலாக டைம் அவுட், விளையாட அனுமதி மறுப்பது போன்ற முறைகளை பின்பற்றுங்கள். குழந்தை பிடிவாதம் பிடித்தால் கோபப்படாமல் அமைதியாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழும் மாநிலத்தின் சைல்ட் வெல்ஃபேர் லாஸ் பற்றி முழுமையான விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம்.